நேற்று நடந்த இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான முதல் ஒருநாள் போட்டி டாயில் முடிந்தது. இரு ஆசிய ஜாம்பவான்களும் தற்போது 3 போட்டிகள் கொண்டு ஒருநாள் இருதரப்பு தொடரில் சண்டையிட்டு வருகின்றனர். முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 230 ரன்கள் எடுத்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி 13 பந்துகள் மீதமுள்ள நிலையில் 230 ரன்களுக்கு ஆல் அவுட்டானது. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷ்தீப் சிங் 1 ரன் தேவைப்பட்டபோது கொழுப்பெடுத்து ஆடி தனது விக்கெட்டை இழந்தார். பெரும்பாலான ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்களின் கேள்வி என்னவென்றால், மேட்ச் டையில் முடிந்தும் ஏன் சூப்பர் ஓவர் வைக்கவில்லை? 2020 கிரிக்கெட்டில் ஒரு மேட்ச் டையில் முடிந்தால் சூப்பர் ஓவர் வைக்கப்படும். சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்ற அணி போட்டியின் வின்னராக அறிவிக்கப்படும். 2007ஆம் ஆண்டில் ஐசிசி உலக 2020 கிரிக்கெட்டில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த போட்டி டயானதைத் தொடர்ந்து பவுலவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. சூப்பர் ஓவருக்கான ஐசிசி விதி 2020 வடிவத்திற்கு மட்டுமே பொருந்தும். ஒருநாள் போட்டிகளில் அத்தகைய விதி எதுவும் இல்லை. மேலும் ஒருநாள் போட்டிகளில் சூப்பர் ஓவர் விதி இருதரப்பு போட்டிகளில் இல்லை. 2019 ஒருநாள் உலகக் கோப்பையின் இறுதிப் போட்டி சூப்பர் ஓவர் மூலம் முடிவு செய்யப்பட்டது. ஐசிசி விதி புத்தகத்தில் ஒருநாள் போட்டிகளுக்கான சூப்பர் ஓவர்கள் குறித்து தெளிவு இல்லை என்றாலும், இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான இறுதிப் போட்டி ஒரு சூப்பர் ஓவரின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. இறுதிப் போட்டி ஒரு நாக் அவுட் ஆகும். 50 ஓவருக்கான நாக் அவுட் போட்டிகளில் மட்டுமே சூப்பர் ஓவர் கடைபிடிக்கப்படும்.